வணக்கம். பிச்சைக்காரன் படத்தை பற்றி என்னோட வியூவை ஷேர் பண்ண போகிறேன். இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, சாட்னா டைட்டஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சசி ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனியே மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. பிரசன்னா குமார் கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனந்த் மணி ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வீரா செந்தில்ராஜ் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஆர் சக்தி சரவணன் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. பிச்சைக்காரன் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிச்சைக்காரன் பற்றின படம் கிடையாது. கோட்டீஸ்வரனான விஜய் ஆண்டனி ஒரு சூழ்நிலையில் பிச்சைக்காரனாக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த பிளாட் கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் இருக்குது. இந்த படத்தோட நியூயான்சஸ் எல்லாம் நிறைய நோட் பண்ணியே ஆகணும். நிறைய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் டேரக்டர் ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மோகன் வி ராமன் ஒரு ஆடி காரில் வேகமாக போயிட்டு பிரேக் அடிப்பார். அப்போது ஹீரோயின் பைக்கில் வந்து கார் பின்னாடி இடிச்சிருவாங்க. அப்போ மோகன் வி ராமன் பணக்கார திமிரில் பேசுவார். அதுக்கு விஜய் ஆண்டனி வந்து கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்குது. அது ஒரு மெசேஜும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடத்துல சின்ன சின்ன மெசேஜ் இருக்குது. படத்தோட கதையை ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது. அது கண்டிப்பாக டேரக்டரை பாராட்டி ஆகணும். ஆனால் சில தேவையில்லாத சீன்ஸுக்கெல்லாம் கட் பண்ணி தான் படம் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன் இருக்குது. அதில் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ மாதிரி விஜய் ஆண்டனி பறந்து அடிப்பார். அது அவருக்கு அவ்வளோவா செட் ஆகலை. அவர் ஒரு காமன் மேன் மாதிரி ரோல் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஸ்டண்ட்டில் மட்டும் மாஸ் ஹீரோ மாதிரி பண்ணது கொஞ்சம் ஆடாக இருக்குது. இந்த ஸ்டண்ட்டை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கலாம். அந்த ஸ்டண்ட் முடிஞ்சதும் காமெடின்ற பேரில் கொஞ்சம் மொக்க போட்டிருக்காங்க. அதெல்லாம் கட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். விஜய் ஆண்டனியோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. சில பேர் அவர் சரியாக எமோட் பண்ணலை, அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஸ்டோன் மாதிரி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. நிஜமாகவே விஜய் ஆண்டனி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பணக்காரன் பிச்சைக்காரன் ஆகும்போது அந்த பணக்காரனுடைய ஆட்டிடியூட் தான் அங்கே இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப எமோஷனலாக பண்ணியிருந்தால் அது ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்திருக்கும். விஜய் ஆண்டனி பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் தான் கரெக்ட். அவருக்கு கண்டிப்பாக அப்ளாஸ் பண்ணி ஆகணும். அவருடைய ஹீரோயினாக வர சாட்னா டைட்டஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பூர்ணா மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய ரோலை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மற்றபடி சப்போர்ட்டிங் ரோலில் வரவங்க எல்லாருமே படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சாங்ஸும் செமையாக போட்டிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் பின்னிருக்காரு. முக்கியமாக ஃபர்ஸ்ட் சாங் அம்மா பற்றின சாங் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் மாண்டாஜ் நம்பர்ஸாக தான் வருது. கிளாமர் சாங்னு ஒரு சாங் ஆக்சுவலி சாங்கோட ட்ராக் லிஸ்ட்டில் இருக்குது, பட் அந்த சாங் இந்த படத்தில் இல்லை. குட். அந்த மாதிரி ஒரு சாங் இந்த படத்தில் கட் பண்ணது நல்ல விஷயம். அந்த சாங் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும், பட் அது இந்த படத்துக்கு தேவையில்லை. டேரக்டர் கரெக்டாக மக்களோட டேஸ்ட்டை புரிஞ்சுட்டு அந்த சாங்கை வெறும் ப்ரமோஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. பிரசன்னா குமாரோடைய கேமரா ஒர்க் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆர்ட் டைரக்டர் படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. வீரா செந்தில்ராஜோட எடிட்டிங் நல்லா இருக்குது, பட் சில அன்வான்ட் சீன்ஸ்களெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். சக்தி சரவணனோட ஸ்டண்ட்ஸ் நல்லா இருக்குது, பட் இன்னும் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். படத்தோட டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய இடத்துல சின்ன சின்ன காமெடிஸும் நல்லாயிருக்கு. ஓவராலாக டேரக்டர் நிஜமாகவே ஒரு தரமான படத்தை கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட மதர் சென்டிமெண்ட்டையும் எமோஷன்ஸையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே அண்ட் மியூசிக். சின்ன சின்ன ஃப்ளாஸ்லாம் இருந்தாலும் படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். தேங்க்யூ.